முக்கிய அறிவிப்பொன்று இன்று வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெறும் விழாவில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து கீழடி இணையதளத்தையும் தொடங்கி வைக்கும் முதல்வர் இரும்பின் தொன்மை எனும் நூலை வெளியிடுகிறார். மகாராஷ்டிராவில் தண்டவாளத்தில் நின்ற ரயில் பயணிகள் மீது மற்றொரு எக்ஸ்பிரஸ் மோதியதில் 12 பேர் உயிரிழந்தனர். லக்னோவிலிருந்து மும்பை நோக்கி சென்ற புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ஜல்கான் மாவட்டம் பட்னேரா ரயில் நிலையம் அருகே சென்றது. அப்போது ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக வதந்தி பரவியதால் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்திய பயணிகள் கீழே குதித்து தண்டவாளத்தில் நின்றனர். அந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் பயணிகள் மீது மோதியது. இதில் 12 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்தவர்களில் 3 பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்திலிருந்து வீடியோ மூலம் இரங்கல் தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், படுகாயமடைந்தோரின் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என அறிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதேபோன்று ரயில்வே சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1.5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறையினர் சுமார் 10 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பண விநியோகம் செய்ததாக திமுக எம்பி கதிர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையிட்டு சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தனர். இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனையிட்டதில் சுமார் 14 கோடி ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 1000 விளக்கில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான கதிர் ஆனந்திடம் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தந்தை பெரியார் பற்றி பேசியதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், சீமான் அடுத்து மகாத்மா காந்தி பற்றிதான் பேசுவார் என்றும், அவருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் நாக்பூரில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். பரந்தூரில் மக்களை பாதிக்காத வகையில் விமான நிலையம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறினார். என்னுடைய கருத்து தவறு என்றால் பெரியார் கருத்தும் தவறுதான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு? என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசாக ஒரு கருத்து சொல்லல. அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுகிறோம். அதில் என்ன தவறாயிருது? பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதானே, அவ்வளோதானே. அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாஷைனா நீங்கள் முட்டாள்களின் தலைவர்னு தானே போட்டிருக்கணும். தமிழர் தலைவர்னு புத்தகம் போட்டது எவன்? காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும். எதுக்கு தமிழர் தலைவர்னு வருது? பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட அசேகபுரம், சத்திரம் 16 ரோடு, பவானி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்றும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சிபிஐ 3 வழக்குகளை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. விஷச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த வழக்கை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் சிபிசிஐடி பதிவு செய்த 3 வழக்குகளின் அடிப்படையில் புதிதாக 3 வழக்குகளை பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நெல்லின் ஈரப்பதம் 17% உடனடியாக 22% உயர்த்த வேண்டும் என மத்திய குழுவிடம் டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. அதன் பலனாக தமிழகம் வந்த மத்திய குழுவினர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள கக்கரை, புலவன்காடு, தெலுங்கன்குடிக்காடு, புதூர் ஆகிய
ஆகிய நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர். பின்னர் நெல் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றதோடு விவசாயிகளிடம் கோரிக்கைகளை கேட்டு தெரிந்து கொண்டனர். மணிப்பூரில் பாஜக அரசுக்கான ஆதரவை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி திரும்ப பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய ஆதரவாக இருந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கட்சி தாவலுக்கு பெயர் போனவர் என்ற நிலையில் அவரது இந்த அறிவிப்பு தேசிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரில் தனது கட்சியைச் சேர்ந்த ஒற்றை எம்எல்ஏவான அப்துல் நசீர் இனி எதிர்க்கட்சியாக செயல்படுவார் என நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 6 எம்எல்ஏக்களை கொண்டிருந்த நிலையில் அதில் 5 எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் தாவியது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் ஏற்கனவே 3 வீடுகளில் திருட முயற்சித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷைச் சேர்ந்த ஷரீஃபுல் பகீர் என்பவர் தனது பெயரை விஜய்தாஸ் என்று மாற்றிக்கொண்டு மும்பையில் கடந்த 5 மாதங்களாக வசித்து வந்தது தெரியவந்துள்ளது. திருடுவதற்காக 3 வீடுகளில் நுழைய முடியாததால் நடிகர் சைஃப் அலிகானின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை கத்தியால் குத்தியதாகவும் அவரது கைரேகை பல இடங்களில் பதிவாகியிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. தன்னை மருத்துவமனையில் சேர்த்த ஆட்டோ ஓட்டுநரை நடிகர் சைஃப் அலிகான் மகிழ்வித்த புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 16ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணிக்கு தனது வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் நடிகர் சைஃப் அலிகான் படுகாயமடைந்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஓட்டுநர்கள் இல்லாததால் மகனை அழைத்துக் கொண்டு சைஃப் அலிகான் ஆட்டோவில் சென்றுள்ளார். சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்த சைஃப் அலிகான் தனது உயிரை காப்பாற்றிய ஆட்டோ ஓட்டுநரை நேரில் அழைத்து அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். எலான் மஸ்க் விரும்பினால் அவர் டிக்டாக் செயலியை வாங்கலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீன நிறுவனமான டிக்டாக் செயலியால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அந்த செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் டிக்டாக் செயலி மீதான தடையை அமல்படுத்த 75 நாட்களுக்கு இடைக்கால தடை விதித்தார். இதனிடையே டிக்டாக் நிறுவனத்தின் உரிமையாளர்களிடம் தான் பேசியதாக கூறியுள்ள ட்ரம்ப் அதன் 50% உரிமத்தை அமெரிக்காவிடம் வழங்கலாம் என கூறியுள்ளார். இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் நகரில் கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரால் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபரின் வீடியோ வெளியாகியுள்ளது. கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுட்டுக் கொன்றனர். அவர் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு முன் அங்குள்ள கடையில் அந்த நபர் பீட்சா வாங்கி சாப்பிடும் காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தொடர்ந்து காட்டுத்தீ பரவி வருகிறது. ஜூருபா பள்ளத்தாக்கில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுவரை தீயில் சுமார் 38 ஏக்கர் நிலங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பற்றி எரிவதால் அருகில் குடியிருப்பு பகுதிகளில் வசிப்போர் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வரவில்லை எனில் போராட்டம் நீடிக்கும் என அரிட்டாப்பட்டி விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மேலூர் விவசாயிகள் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் பிரதமருடனான ஆலோசனைக்கு பின் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அண்ணாமலை தெரிவித்தார். இதனால் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தாகும் என எதிர்பார்த்து காத்திருந்த அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் பிப்ரவரி 4ஆம் தேதி இறுதி விசாரணை நடக்கிறது. விசாரணைக்கு வழக்குகள் பட்டியலிடப்பட்ட நிலையில் நேரக்குறைவு காரணமாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இதனால் மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழக அரசின் ரிட் மனு மீதான இறுதி விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடு அருகே உள்ள புழுதிக்குட்டை ஆனை மடுவு நீர்த்தேக்கத்தில் திடீரென மதகு திறந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனை மடுவு நீர்த்தேக்கத்தில் இரும்பு ஷட்டர் உடைந்து விட்டதால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நீர்த்தேக்க பொறியாளர்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரும்பு ஷட்டர் திடீரென திறந்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறினர். 10 நிமிடங்களில் கோளாறு சரி செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தனர்.
கர்நாடக நிறுவனத்தின் பெயரில் போலி அரிசி மூட்டைகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. கர்நாடகா நிறுவனம் அளித்த புகார் குறித்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் குடோனில் சோதனை மேற்கொண்டனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1500 அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குடோன் உரிமையாளர் வீரசேகரன் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார்குடி அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன் முன்னாள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய காட்சி வெளியாகியுள்ளது. மன்னார்குடியிலிருந்து காரக்கோட்டை நோக்கி தினேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அவரது பின்னால் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராகுல், அவரது தந்தை சேனாதிபதி ஆகியோர் தினேஷ் மீது மோதினர். இதில் காயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இன்ஸ்டாகிராம் பழக்கத்தால் திருமணம் செய்யாமல் 6 மாதம் குடும்பம் நடத்தி ஏமாற்றப்பட்ட இளம்பெண் திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். பெருங்களத்தூரைச் சேர்ந்த அந்த பெண்ணுடன் திண்டுக்கல் நத்தம்புதூர் பகுதியைச் சேர்ந்த மருதப்புலி மகன் ராஜ்குமார் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகியுள்ளார். இருவருக்கும் காதல் மலர்ந்த நிலையில் வீடு எடுத்து தனியாக தங்கியுள்ளனர். திருமணம் செய்வதாக கூறிய ராஜ்குமார் 6 மாதத்திற்கு பின்பு ஏமாற்றிவிட்டு சொந்த ஊர் சென்றுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்த போது குற்றம் நடந்த சென்னையில் புகார் அளிக்குமாறு நழுவுவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல் அருகே எலி ஜோசியம் பார்ப்பதற்கு பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிளி ஜோசியத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் முருகேசன் என்கின்ற ஜோதிடர் எலி ஜோசியம் பார்த்து வருகிறார். இதற்கு அப்பகுதி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் ஜோதிடம் பார்க்க 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை காணிக்கையாக பெறுகிறார். இந்த எலிக்கு கேரட், இட்லி உள்ளிட்டவற்றை உணவாக தருவதாக முருகேசன் தெரிவித்துள்ளார். தெய்வத்தை வேண்டியது தெளிவாக சொல்லு, கஷ்டம் தீருமா, அவர் கவலை விலகுமா, நல்ல நேரம் இருக்குதா, தெய்வத்தை வேண்டியது. இன்னும் மேற்கொள்ளுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது. ஆயுசு 85 வயசு வரைக்கும் இருக்கு. மனுஷன் துணை இல்லை, தெய்வ துணையை கொண்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளை படிக்க வைங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். பிள்ளைகள் தலையெடுக்க எடுக்க உங்கள் கஷ்டம் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டும் நிலையில் அங்குள்ள கோயிலின் அழகிய அமைப்பை பார்ப்போம். ஐசிசி உறுதி செய்த லோகோ இந்திய அணி ஜெர்சியில் இடம்பெறும் என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைகியா உறுதியளித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தானின் பெயர் இடம்பெறாது என்று வெளியான தகவலுக்கு பாகிஸ்தான் வாரியம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதற்கு ஜெர்சி சார்ந்த அனைத்து ஐசிசி விதிமுறைகளையும் தாங்கள் பின்பற்றுவதாக பிசிசிஐ செயலாளர் சைகியா உறுதியளித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடக்க விழாவில் பங்கேற்க கேப்டன் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் செல்வது குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை என சைகியா தெரிவித்தார். அமலாக்கத்துறை எச்சரிக்கும் விதமாக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் அதிரடி காட்டியுள்ளது. மும்பையில் மோசடி நடந்ததாக கூறி குடியிருப்புகளை அமலாக்கத்துறை முடக்கியதை ரத்து செய்ய கோரி தனியார் கட்டுமான நிறுவனம் மனு தாக்கல் செய்திருந்தது. இதனை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை போன்ற மத்திய விசாரணை அமைப்புகள் சட்டப்படி நடந்து கொள்ளாமல் சட்டத்தை கையில் எடுத்து மக்களுக்கு தொல்லை அளிப்பதாக சாடியது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க கோரும் மேற்கு வங்க அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு மனு தாக்கல் செய்த நிலையில் மனுவை விசாரணைக்கு ஏற்பதற்கு முன் சிபிஐ, மருத்துவரின் பெற்றோர் மற்றும் குற்றவாளி தரப்பு வாதங்கள் கேட்கப்படும் என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கு தலா 50,000 அபராதம் விதித்துள்ள இலங்கை நீதிமன்றம் படகோட்டிகள் 2 பேருக்கு தலா 60 லட்சம் அபராதம் விதித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 8 பேர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 8 மீனவர்களுக்கும் நீதிபதி தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்தார். செலுத்த தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை விதிக்க உத்தரவிட்டார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பூஞ்சை பூத்த கேக்கை விற்பனை செய்த பேக்கரி மீது உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். புது வண்ணாரப்பேட்டை லட்சுமி கோயில் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பேக்கரியில் கோபி என்பவர் நிகழ்ச்சி ஒன்றுக்காக கேக் வாங்கியிருக்கிறார். கேக்கை சாப்பிட்ட சிலருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் சாப்பிட்ட கேக் பூஞ்சை பூத்து துர்நாற்றம் வீசியதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கேட்டபோது வேறு கேக் தருவதாக பேக்கரி உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பேக்கரியில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 20 கிலோ கெட்டுப்போன கேக்கை பறிமுதல் செய்து 2,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சார் நான் போட்டு அதாவது கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்ல நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால பார்த்துருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்கள் தப்பு. தென்காசி மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டியதால் தன் மீது பொய் வழக்கு போடுவதாக காவலர் ஒருவர் பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரியும் சைலஸ் என்ற காவலர் கடந்த மாதம் சிவகிரி காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடிக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகளுடன் மாட்டின் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனகாபுதூரில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது ஒரு மாட்டின் கழுத்தில் கயிறு இறுக்கியதால் அந்த மாடு மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த உரிமையாளர்கள் மாடுகள் மேய்வதற்கு புறம்போக்கு நிலங்களை மீட்டு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வாணியம்பாடி அருகே உள்ள நிம்மியம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் வேகமாக ஓடி வந்தபோது உருண்டு விழுந்தன. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் நூலிழையில் தப்பினார். வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் தெரிந்த அதிசய நிகழ்வை காண சென்னை பிர்லா கோளரங்கில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றையொன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படும். அதன்படி 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் அரிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை வெறும் கண்களாலேயே பார்க்கக்கூடிய வகையில் பிர்லா கோளரங்கம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. வரும் சனிக்கிழமை வரை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை பொதுமக்கள் இலவசமாக காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யுக்ரைனில் போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போர் வெற்றிக்கு தங்களுக்கு ரஷ்யா உதவியதையும் 6 கோடி பேர் இறந்ததையும் மறந்துவிடவில்லை எனவும் கூறியுள்ளார். ரஷ்யாவை காயப்படுத்த விரும்பவில்லை என்றும் பொருளாதாரம் வீழ்ந்து வரும் ரஷ்யாவுக்கும் புட்டினுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கப் போவதாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளார்.
போரை நிறுத்தி ஒரு தீர்வை கொண்டு வருமாறு அழைப்பு விடுத்துள்ள அவர், இல்லாவிட்டால் அதிக வரிகள், கட்டணங்கள் மற்றும் தடைகளை விதிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றும் எச்சரித்துள்ளார். நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் 2014ஆம் ஆண்டு பிங்கிரியா மற்றும் நரமலா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிலோன் பெட்ரோலியம் நிறுவனம் 61 லட்சம் ரூபாய் வழங்கியது. அப்போது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா அந்த நிதியை 2015ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலுக்கு முறைகேடாக பயன்படுத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் அனுர பிரியதர்ஷன யாப்பா, அவரது மனைவி மற்றும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நடிகை ராஷ்மிகா வீல் சேரில் அழைத்து செல்லப்படும் வீடியோ அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புஷ்பா 2 வெற்றியை தொடர்ந்து நடிகர் விக்கி கௌசல் நடிக்கும் சாவா படத்தில் மகாராணி ஏசுபாய் கதாபாத்திரத்தில் ராஷ்மிகா நடித்து வருகிறார். இதன் முதல் போஸ்டர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் மும்பை விமான நிலையத்திற்கு ராஷ்மிகா வீல் சேரில் அழைத்து செல்லப்பட்ட காட்சிகளும், காலில் கட்டு போட்டு நடக்க முடியாமல் மிகுந்த சிரமத்துடன் காரில் ஏறிய காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. बाय मैम, जल्दी ठीक हो जाइए. இயக்குநர் சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய இயக்குநர் சுசீந்திரன், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் படங்களைப் போன்று படம் வெளியான பிறகு 2K லவ் ஸ்டோரி படம் ரசிகர்களின் கவனம் பெறும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் பாலசரவணன், ஒரு திரைப்படத்தில் 2K கிட்டாக நடிப்போம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என்றார். மகா கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். முக்கிய அமைச்சர்களுடன் வருகை தந்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை வாரி இறைத்து உற்சாகமாக கொண்டாடினர். மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்த தந்தை விபத்தில் மரணமடைந்த நிலையில் அவர் கேட்டுக்கொண்டபடி இறப்பை மறைத்து உறவினர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர். கர்நாடக மாநிலம் சிக்மகளூருவைச் சேர்ந்த சந்துரு என்பவரின் மகள் தீக்ஷிதாவின் திருமணத்திற்கு முந்தைய நாள் அவரது தந்தை சாலை விபத்தில் சிக்கினார். சந்துரு உயிரிழப்பதற்கு முன் உறவினர்களிடம் தான் விபத்துக்குள்ளான செய்தியை மகளுக்கு தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தீக்ஷிதாவிடம் கூறி திருமணத்தை நடத்தியுள்ளனர். கேரளாவில் நடிகைக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான தொழிலதிபருக்கு சிறையில் சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சிறைத்துறை டிஐஜி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொழிலதிபர் பாபி செம்மனூர் சிறையில் இருந்தபோது முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு சிறைத்துறை டிஐஜி அஜய்குமார், காக்கநாடு சிறை கண்காணிப்பாளர் ராஜு ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பிப்ரவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மதுரை மற்றும் பழனி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. காலை 8:45 மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி 11:30 மணிக்கு பழனியை சென்றடையும். மதியம் 3 மணிக்கு பழனியிலிருந்து மதுரைக்கு மீண்டும் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, அம்பாதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம் ஆகிய இடங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலில் 16 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் 2 லக்கேஜ் கம் பிரேக் வேன் பெட்டிகள் இருக்கும். பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். அனுமதி இல்லாமல் உணவு வழங்கினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பட்டி, நத்தம், வேடச்சந்தூர், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் நடந்து வரும் பக்தர்களுக்காக ஏராளமானோர் உணவு சமைத்து அன்னதானம் வழங்கி வரும் நிலையில் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர்.
இந்தோனேஷியாவிலிருந்து வரி ஏய்ப்பு செய்து 1,40,00,000 ரூபாய் மதிப்புள்ள கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்த வழக்கில் தூத்துக்குடி மாநகராட்சி திமுக கவுன்சிலரை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் கைது செய்தனர். 100% சுங்கவரி செலுத்தினால் மட்டுமே வெளிநாடுகளிலிருந்து கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்ய இயலும் என்ற நிலையில் கோவையைச் சேர்ந்த நிறுவனம் முந்திரி கொட்டையை இறக்குமதி செய்வதாக கூறி போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்துள்ளது. மோசடியில் ஈடுபட்ட கோவை நிறுவனத்தின் ஊழியர்கள் 2 உட்பட 4 பேரை கைது செய்த அதிகாரிகள் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக திமுக கவுன்சிலர் சீனிவாசனை கைது செய்தனர். சென்னையில் புடவை கழுத்தை இறுக்கியதில் 12 வயது மாணவி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவரது இளைய மகள் சுஜி 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று பள்ளி முடிந்து வந்து அறையில் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. நீண்ட நேரமாக அவர் வெளியே வராததால் உள்ளே சென்று பார்த்தபோது கழுத்தில் புடவை இறுக்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மளிகை கடை உரிமையாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. சாத்தனூர் கிராமத்தில் வசித்து வரும் 42 வயதான நசீர் பாஷா அதே பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இந்த வழக்கில் நசீர் பாஷாவிற்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வேண்டியதை அரசு செய்திருந்தால் எதற்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப் போகிறோம் என்று மதுக்கடை ஊழியர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கூடுதலாக கட்டணம் குறித்து கேள்வி எழுப்பிய வாடிக்கையாளரிடம் கூடுதலாக வசூலிக்காவிட்டால் 26,000 பேர் எப்படி பிழைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எம்ஆர்பியே பொருள்னு கேட்டேன். இப்படி 3 பொருள் வாங்குற, சரி 5 ரூபா இல்லை 10 ரூபாய்னாக்கா அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், அது செய்யலாம். இதில் ஏதாவது உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் இது ரூல்ஸ் பேசுறதுக்கு அது நான் உண்மையிலே நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் அரசாங்கம் கொடுத்துருந்துச்சுன்னா நீ கேட்குற ரூல்ஸும் நம்ம பதில் சொல்லலாம். எந்த அரசாங்கமும் கொடுக்கல. இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கமும் எந்த அரசாங்கமும் எனக்கு உண்டான ரைட்ஸும் கொடுக்கல. அப்போ நான் என்ன செய்யலாம்? எப்படி நான் பிழைக்கேன்? நான் ஓப்பனாக வாண்ட கேட்குறேன், நான் எப்படி பிழைக்கேன்? என்ன மாதிரி 26,000 பேர் எப்படி பிழைக்க? சென்னையை அடுத்த மாம்பாக்கத்தில் டாஸ்மாக் மதுபான கூடத்தில் ரவுடிகள் சிலர் மது குடித்துவிட்டு ஊழியர்களை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் பார்ப்பதற்கு பதைபதைக்க வைக்கின்றன. இந்த சம்பவம் நடைபெற்று 2 நாட்களாகியும் தப்பியோடிய ரவுடி கும்பல்களை பிடிக்க முடியாமல் தாழம்பூர் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த வட மாநில தொழிலாளர்கள் 2 ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய விமானப்படையின் சூரியகிரண் ஏரோபாட்டிக் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் வதோதரா நகரில் நடைபெற்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை வீசி எறிந்து உற்சாகமாக பொழுதை போக்கினர். அரிய நிகழ்வாக லூசியானா, தெற்கு டெக்சாஸ், கிழக்கு ஜார்ஜியா, கரோலினாஸ், வெர்ஜீனியா பகுதிகளில் பனிப்புயல் வீசும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது கிழக்கு நோக்கி நகர்ந்ததால் புயல் ஆபத்து நீங்கியது. காசா போரில் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த யுவல் ரஃபேலுக்கு ரைசிங் ஸ்டார் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள ஐரோப்பியர்கள் அதிகம் விரும்பும் யூரோவிஷன் பாடல் போட்டியில் பங்கேற்க மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ளனர். 24 வயது யுவல் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த நோவா இசை கச்சேரி நிகழ்வின் போது ஹமாஸால் பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்டார்.
அவருக்கு இது மறுபிறப்பு என்று கருதி அவர் பத்திரமாக திரும்பி வந்ததை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற விழாவில் யுவல் பாடல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியதை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லம் முன்பு கூடிய 500க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் போராட்டத்தில் பங்கேற்ற நிலையில் திடீரென சீமானின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. உணர்வுகளோடு விளையாடும் சீமானே சீமானே, மன்னிப்புகள் மன்னிப்புகள். சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பெரியார் குறித்த சீமானின் பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்த நிலையில் பாதுகாப்பிற்காக நாம் தமிழர் கட்சியினரும் ஏராளமானோரும் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சீமானின் நீலாங்கரை வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் அமைப்பினர் சீமானின் உருவ பொம்மையை எரித்து கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருமுருகன் காந்தி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 878 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். 9 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். பின்பு பேசிய தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய தலைமை விஞ்ஞானி ராமநாதன், கடல் சீற்றமும் காலநிலை மாறுபாடும் கடல் அரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் நவீன கருவிகள் மற்றும் ட்ரோன் காட்சிகள் மூலமும் முக்கிய ஆய்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.